ஆறாம் வகுப்பு தமிழ் இயல் 4 கண்ணென தகும். இயல் 4 முதலாவதாக மூதுரை. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் என தொடங்கும் பாடலை இயற்றியவர் ஔவையார். மாசற என்றால் குற்றம் இல்லாமல், தேசம்னா நாடு. இந்த மன்னனும் மாசற கற்றோனும் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் ஔவையார். இவர் என்னென்ன நூல்களை இயற்றியிருக்கார் அப்படின்னா, ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி போன்ற நூல்களை இயற்றியுள்ளார். மூதுரை அப்படின்ற சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள் ஆகும். மாணவர்கள் நூல்களை கற்க வேண்டும். மாசற இடமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இடம் கூட்டல் எல்லாம். மாசற என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மாசு கூட்டல் அற. குற்றம் கூட்டல் இல்லாதவர் குற்றம் மில்லாதவர். சிறப்பு கூட்டல் உடையார் என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது சிறப்புடையார் புடை ஆ நெடில். துன்பம் வெல்லும் கல்வி. ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். தூற்றும்படி இகழும்படி மூத்தோர் பெரியோர் மேதைகள் அறிஞர்கள். நெறி என்றால் வழி. துன்பம் வெல்லும் கல்வி என்னும் பாடலை எழுதியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். இவரை மக்கள் கவிஞர் என்றும் போற்றுவர். கூடாது. நாம் மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும். கைப்பொருள் கை கூட்டல் பொருள். மானம் கூட்டல் இல்லா மானம் இல்லா ஆ நெடில். கல்வி கண் திறந்தவர் காமராஜர். கல்வி கண் திறந்தவர் காமராஜர் என்று பெரியோரால் மனமார்ந்த பாராட்டப்பட்டவர் காமராஜர் ஆவார். காமராஜரின் சிறப்பு பெயர்கள்: பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழை காப்பாளர், தலைவர்களை உருவாக்குபவர். இலவச கட்டாய கல்வி அனைவருக்கும் இயற்றி சட்டத்தை தீவிரப்படுத்தினார். மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அனைத்து குழந்தைகளுக்கும் ஏற்றத்தாழ்வின்றி சீருடை திட்டத்தை பள்ளியில் அறிமுகப்படுத்தினார். பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடுகள் மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம்: ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை. பசியின்றி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பசி கூட்டல் இன்றி. படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது படிப்பு கூட்டல் அறிவு. காடு கூட்டல் ஆறு என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது காட்டாறு. குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க சீருடை திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என மனமாற பாராட்டியவர் பெரியார் ஆவார். நூலகம் நோக்கி. இந்திய நூலகவியலின் தந்தை ரா. அரங்கநாதன். அண்ணா நூற்றாண்டின் நூலகத்தின் 8 தளங்கள். தரைத்தளம் சொந்த நூல் படிப்பகம், பிரெய்லி நூல்கள். முதல் தளம் குழந்தைகள் பிரிவு, பருவ இதழ்கள். இரண்டாம் தளம் தமிழ் நூல்கள். மூன்றாம் தளம் கணினி அறிவியல், தத்துவம், அரசியல் நூல்கள். நான்காம் தளம் பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி. ஐந்தாம் தளம் கணிதம், அறிவியல், மருத்துவம். ஆறாம் தளம் பொறியியல், வேளாண்மை, திரைப்படக்கலை. ஏழாம் தளம் வரலாறு, சுற்றுலா, அரசு கீழ் திசை சுவடிகள். எட்டாம் தளம் கல்வி, தொலைக்காட்சி,
நூலகத்தின் அலுவலகப் பிரிவு. இன எழுத்துக்கள். மெல்லினத்திற்கான இன எழுத்துக்கள் இடம்பெறாத சொல் கண்ணில். தவறான சொல்லை வட்டமிடுக. வென்றன். காமராசர் பிறந்தநாள் கல்வி வளர்ச்சி நாள். டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் பிறந்தநாள் ஆசிரியர் நாள். அப்துல் கலாம் பிறந்தநாள் தேசிய இளைஞர் நாள். விவேகானந்தர் பிறந்தநாள் மாணவர்கள் நாள். ஜவஹர்லால் நேரு பிறந்தநாள் குழந்தைகள் நாள்.